ஹாய், நான் வந்து நாகர்கோவில் கிளம்பிட்டேன். ஸோ இன்னும் ஒரு காமன் நேரம் தான் இருக்குது பஸ்ஸுக்கு. ஸோ நம்ம இங்கேருந்து பக்கம் தான் ராபிடோ புக் பண்ணிட்டேன். ஸோ ராபிடோ கார் பக்கத்தில் வந்துட்டார். பக்கத்தில் மீன்ஸ் வெளியே தான் நிற்கிறாரு. ஸோ டக்குன்னு நம்ம கிளம்ப போகிறோம். டைம் இல்லை நம்மளுக்கு. பைக்கில் கிளம்பியாச்சு. ஸோ பைக்கில் கிளம்பி நான் வண்டியை பிடிச்சிட்டேன். வண்டியை பிடிச்சோம்னா டிரைவர் நம்பரு பஸ் நம்பர் எல்லாமே வேறு வேறு. ஆனால் நம்ம வந்த பஸ் இது கிடையாது. ஆனால் அடித்தோம்னா இந்த பஸ்ஸுக்கு டிரைவர் தான் எடுத்தார் ஃபோனை. இருந்தாலும் கன்ஃபியூஷனில் பஸ்ஸில் ஏறியாச்சு. ஏறிட்டு சீட்டில் உட்காந்துட்டு அவர் வேறு ஒரு நம்பர் கொடுத்துட்டு கிளாம்பாக்கில் இறக்கி விட்டார். கிளாம்பாக்கில் இறக்கி அந்த நம்பருக்கு கால் பண்ணால் அதுக்கப்புறம் ஒரு பஸ் வந்துச்சு. எல்லாமே ஃபுல் கன்ஃபியூஷனில் இருந்தாங்க. கேட்டால் பஸ்ஸு பிரேக் டவுன்னு சொன்னாங்க. இது பிஎஸ்என்ஏ அப்படின்னு ஒரு ட்ராவல்ஸ் பிஎஸ்என்ஏ காலேஜ் வச்சுருக்காங்க. இவங்ககிட்ட ஒரு காலத்தில் நம்ம ஒர்க் பண்ணோம். பஸ்ஸில் தான் நம்ம வந்து ஆர்லெஸ் பீஸா கடை ஒன்று வச்சுருந்தாங்க. ஒர்க் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளுக்கு வர வேண்டிய பஸ்ஸில் நம்ம ஏறிட்டு எந்த சீட்டியான்னு கேட்டால் அந்த ஆள் தக்க பக்கம் முடிக்கிறாரு. ஏன்னா நான் இதுலையாச்சும் உட்காடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சொல்லுங்கன்னு சொன்னேன். சரி தம்பி அப்படின்னு சொல்லிட்டாப்புல. எது வெகுலியாக இருப்பார் போல், நம்மளே நம்பிட்டார். அதுக்கப்புறம் நான் வந்து சீட்டை பிடிச்சி உட்காந்து நல்லா பருத்து தான் நல்லா இருந்துச்சு. இந்த நம்ம பேக் இது இந்த சரவணா ஸ்டோர் பேக் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வேட்டி சட்டை இருக்குது, எல்லாமே வீட்டுக்கு. அதில் வந்து லேப்டாப்பு கேமரா எல்லாமே அதில் இருக்குது. ஸோ நம்ம விறுவிறுத்து நம்ம பஸ்ஸில் உட்காந்துருக்கோம். இவ்வளோ விஷயம் நம்ம ஏன்னா இதில் பேசுகிறோம்னா, நம்ம அதில் வந்து லைவாக பேசுனதில் வந்து ஆடியோ எதுவுமே கனெக்ட் ஆகலை. ஃபுல்லாக ட்ராவலிங்கில் ரொம்ப கஷ்டப்பட்டு பஸ்ஸை பிடிச்சி உட்காந்து, அது மட்டும் இல்லாமல் சீட்லாம் செம்ம ஹீட்டு. வெயில் காலத்தில் சொல்லையா தேவை, வெயில் காலத்தில் சொல்லவா வேணும். சரி அப்படியும் பிடிச்சி உட்காந்து போயிட்டு இருந்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போயிட்டு இருந்தேன். நல்ல ட்ராவல். கால் மேலே கால் போட்டு ஆகணுமா படுத்துட்டு இருந்தா யாருக்கு தான் தூக்கம் வராது. தூங்கலான்னு பார்த்தா ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த பாலம் இருக்குது பார்த்தீங்களா, இது எங்கன்னு கண்டுபிடிங்க. செங்கல்பட்டை தாண்டி ஒரு பிரிட்ஜ் வரும் பார்த்தீங்களா, அந்த பிரிட்ஜு ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே கூட டிராஃபிக்காக இருந்துச்சு. என்னன்னு தெரில, நம்ம மட்டும் லெஃப்ட்டில் போயிட்டுருக்கோம், ஃப்ரீயாக போயிட்டுருக்கோம். அங்கே வந்து வர பஸ்ஸும் வந்துச்சு, போகிற பஸ்ஸும் இந்த சைடு இருந்து போச்சு. இருந்தாலும் டிராஃபிக்கில் இருந்துச்சு அந்த இடத்துல. அதை கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் ட்ராவலிங் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் நல்லா தூங்கி எந்திரிச்சு பார்த்தா ஒரு ஊர் வந்துச்சு. எந்த ஊர்னு தெரியாது. நல்லா மலைகளோடு இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இது திருநெல்வேலியாக இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். அதே மாதிரி திருநெல்வேலி தான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைட்டாக அரைகுறையாக தூங்கிட்டு காலையில் மணி 8:30 இருக்கும். இந்த 8:30-9 மணி இருக்கும் சம்திங். வந்தால் திருநெல்வேலி சென்டருக்குள்ளே ஸ்டாப்பிங் இறக்கிறதுக்காண்டி வந்தோம். இறக்கிறதுக்கு வந்தால் இறக்கியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் திருநெல்வேலியிலேருந்து பஸ்ஸு கிளம்பிருச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ஏதாச்சும் பேசணும்னு நினச்சா ஃபுல்லாக காற்று சும்மா அலைகள் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் திருநெல்வேலியை பாதி தாண்டின பின்னாடி கொஞ்சம் இயற்கையாக நல்லா இருந்துச்சு. மேற்கு தொடர்ச்சி மலை பாருங்கள், சும்மா அழகாக ஒரு மேகமூட்டங்கள் எவ்வளோ அழகாக காட்சிகள் தெரியுது. ஸோ அதையும் பார்த்துக்கிட்டு அப்பப்போக்கி தூங்க முடியாமல் வெக்கையில் இந்த பக்கம் திரும்ப அந்த பக்கம் திரும்பன்னு திரும்பிக்கிட்டு ஓரளவுக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் போனேன். ஹைதராபாத்துக்கு போன ஒரு அனுபவம் வந்துச்சு. ஒரு தடவை ஹைதராபாத்துக்கு போனேன் அதே மாதிரி. சரி இருந்தாலும் பரவாயில்ல. இங்கே பாருங்கள், காற்றாலை ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த மலைகளோட காற்றாலை இந்த பக்கம் பார்த்தோன்னா எவ்வளோ அழகாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. இது எல்லாருக்குமே கிடைக்காது, சில பேருக்கு மட்டும்தான் கிடைக்கும். எல்லாருமே இப்போ சுற்ற முடியாதுல்ல. அதனால் நான் சுற்றுறதை உங்களுக்கு காட்டுறேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பாருங்கள். என்னால் ஒரு என்ன சொல்கிறது, பெரிய லெவல்லாம் எடுத்து இப்போதைக்கு போட முடியாது, சின்ன லெவல் தான். ஸோ ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கேன். என்ன பேசுகிறேன்ட்டு எனக்கே தெரில, ஏன்னா அந்தளவுக்கு காற்று சத்தமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் வந்துச்சு. நாகர்கோவில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே இரட்டைப்பனை சிப்ஸ்ன்னு இருக்குது, கடைகள் இருக்குது. அது என்னன்னு எனக்கே தெரியல, ஆனால் நிறைய இதேமாதிரி இருந்துச்சு. நாகர்கோவில் வந்தாச்சு. பஸ்ஸை விட்டு இறங்கிட்டோம். நான் ஏறின பஸ் பார்த்தீங்களா, ஸ்ரீ எஸ்எம்எஸ் ட்ராவல்ஸ் வடச்சேரி. ஸோ நம்ம வந்து இவங்க நடக்க வச்சுட்டாங்க, அது மட்டும் தெரியுது. இது வண்டியில் வந்துருப்பாங்க பார்த்தா அங்கே ஒரு பஸ்ஸை பிடிச்சி வந்திருக்காங்களாம். ஹோட்டல் ஷகானா கேஸ்டில் நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டாக. நம்மளுக்கு புதுசாக இருக்குது வைங்க. ஸோ நாகர்கோவிலில் வந்து இருந்துச்சு. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் சாப்பிட்லான்னு பார்த்தா உண்மையாக சொல்கிறப்ப செத்துட்டேன். தனியாக செஞ்சுட்டு பீஸ் மட்டும் போட்டு தருவீங்களா?
ஓகே ரைட்டு. எனக்கே சுத்தமாக பிடிக்கல. என்ன சொல்கிறது, பிரியாணி தனியாக பீஸ் தனியாக கொண்டு வந்தால் அது பிரியாணின்னு சொல்கிறாங்க. நம்ம ஊர்லலாம் உள்ள ஒன்றா போட்டால் தான் பிரியாணி. திண்டுக்கல்லில் பரவாயில்ல, பிரியாணி நான் நம்புவேன். சென்னையில் கூட தக்காளி சோறை தக்காளிக்கு கூட்டு தனியாக செஞ்சுட்டு பண்ணுறாங்க. இங்கே அதுக்கும் மாற்றாக இருந்துச்சு. 150 150 ரூபா அந்த பிரியாணி பார்த்துக்குங்க. எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லை. வேற வழி இல்லாமல் பிரியாணியே கிடையாதுண்ணா. இதையும் சாப்பிட்டுட்டு இடத்த காலி பண்ணலாம். இது வந்து பிரியாணி ஏமாந்துட்டாங்க. இல்லை உங்களுக்கு இதுதான் பிரியாணின்னு தெரியல. ஓகே, இலையை மூடி வச்சுட்டு என்னடா ஒன்று வலிச்சு சாப்பிட்ருக்கேன்னு நினைக்க வேணாம். எல்லாமே பசியில் சாப்பிட்டது. ஸோ டேஸ்ட் இல்லை. சம்திங் படம் பார்த்துருப்பீங்களா, உனக்கும் எனக்கும். அந்த படத்தில் ஓகே ரைஸில் வழியாக கஷ்டப்பட்டு சாப்பிட்டாச்சு. இன்னும் அவங்க வந்து மார்க்கெட்டுக்கு போய் பர்ச்சேஸ் பண்ண போயிருக்காங்க பழம் வாங்குறதுக்கு. அந்த மாதிரி டேஸ்ட் வந்து அவங்க கொடுக்கணும். இந்த கடைக்கு மட்டும் தயவுசெய்து வந்துடாதீங்கன்னு சொல்லலை, முடியலை. அப்போ ஒன்றும் பிரச்சனை. அப்போ விலைவாசி இவர்கிட்ட பேசினேன். இவருக்கு சப்ளையருக்கு 1000 ரூபா சம்பளம், புரோட்டா மாஸ்டருக்கு 1500 ரூபா. ஆனால் நல்ல சம்பளம் தான். அதே மாதிரி விலைவாசி அதிகம். ஸோ டேஸ்ட்டு தான் எதுலையும் சரி கிடையாது. நம்மளுக்கு கட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. நான் இந்த வீடியோவை வந்து நான் லைட்டாக பேசி போடுற காரணம், அங்கே சரியாக ஆடியோ எதுவுமே செட் ஆகலை. ஸோ அதனால் பேசி போடுறேன். வாழைத்தோப்புலேருந்து நெக்ஸ்ட் வீடியோ அந்த வாழைத்தோப்பு காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு நம்ம ஆள் கூட வந்து கையான்னு கத்திட்டு இருக்காரு. இப்போ பாருங்கள் எவ்வளோ லேட்டாக வந்து பேக் வாங்குறாங்கன்னு சொல்லி எனக்கான வெயிட் பண்ணி பழங்களை வாங்கிட்டு வந்து நம்பி வந்ததுக்கு நம்ம நடுத்தருவில் நிப்பாட்டி அப்படியே நடந்துக்கிட்டு இருந்தோம். அப்படி நிறைய நடந்து பஸ் ஸ்டாண்ட் காலையிலேருந்து நம்ம அலைய விடுறதே வேலையாக மார்க்கெட்டு. ஒருத்தர் லெஃப்ட்டில் போகிறேன், ஒருத்தர் ரைட்டில் போகிறேன். நான் ரைட்டில் போகிறவனை ஃபாலோ பண்ணி தான் போகிறேன். ஏன்னா அவன் தான் பேக் வச்சுருக்கேன். வரைமுறையே இல்லாமல் இருக்கிறது தான் அது. இங்கிலீஷில் பேசுங்க. கம்மா மொத்த கராட்டை கொஸ்டின் இங்கே தான். அப்பா வண்டியை பிடிச்சாங்க, ஏற்றிட்டாங்க. ஸோ நம்ம ஏறிட்டோம். கேங்கெலாம் பின்னாடி ஏறுது பாருங்க. கிளம்ப ஒரு கூல் ட்ரிங்க்ஸா டயரில் ஏறியாச்சு. தம்பி ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இந்த ட்ராவல். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வண்டியை கரெக்டாக பூ கிடைக்கும். போகிற வழியில் ஒரு இடத்துல பூக்கடையில் நிப்பாட்டி பூ வாங்குறாங்க. மாலை நல்லா இருக்குது, அதை வாங்கி போட்டிருக்கேன். இது இல்லாமல் வந்து 1 கிலோ ஏதோ பூ வாங்கினா, மல்லிகைப்பூ. மணி 1 ஸோ வாழைப்பூ போண்டா இல்லை எனக்கு வந்துட்டு இந்த போண்டா பாருங்கன்னா இவங்களுக்கு நிறையா கிடைக்கும் போல தெரியுது. இந்த மாதிரி பொருள் என்ன பொருள்னா வாழைப்பூ. பாருங்க பின்னாடி உட்காந்துலாம் பெரிய மனுஷன் முன்னாடி விட்டு பின்னாடி விட்டான். அழகான சர்ச்சு ஒன்று இருக்குது நாகர்கோயிலில். பார்த்தீங்களா, ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. நல்லா ஓயிலில் பாப்பா வேறு என்ன இது நல்லா இருக்கு. நம்ம ஊரில் இப்போ சென்னையிலேருந்து இருக்கிறப்ப வந்துட்டு வெயில் பொலன்னு பொழந்துச்சு. இங்கே பாருங்க, இந்த பூஜையை பார்த்தோன்னே வந்து நாகர்கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா தூரிக்கிட்டு இருக்கு. மழை பெய்ய அடிச்சு ஊற்றி போகுது, லைட்டாக தூரிக்கிட்டு இருக்கு. பேசுங்கடா ஏதாச்சும். நீங்களே ஏதாச்சும் பேச சொன்னோம்னா பில்டப் கொடுக்குறான் பாருங்க. சரி, அவங்க ஆசைக்கும் கொஞ்சம் நேரம் பேச விட்டாச்சு. வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 8 கிலோமீட்டர் நாகர்கோவிலேருந்து. ஸோ வந்தோன்னா நம்ம வண்டியை பார்த்தினா குட்டீஸ்லாம் வந்து ஒடியாந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஒவ்வொரு பொருளாக இறக்கி விட்டுட்டு, ஆக்சுவலாக நம்ம நாகர்கோவிலுக்கு வந்தது காரணம் இவங்க அக்கா வீட்டில் ஃபங்க்ஷன். அதனால தான் வந்தோம். நம்ம ரொம்ப எதிர்பார்த்தாங்க. ஸோ அதனால் வந்தோம். ஸோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு பொருளாக வந்து டக்குன்னு எடுத்து கொடுத்துட்டு, ஸோ நம்மளும் வந்து எங்கள் பாருங்கள் பழப்பெட்டி பெருசு, அதையும் தூக்கிட்டு அப்படி போடுமீனா நடந்து போயிட்டு இருந்தேன்.
உள்ளே போன முன்னாடி நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட் கொடுக்கறதுக்கே ஒருத்தர் இருந்தார் சர்ப்ரைஸாக. பாருங்க, இவர் தாங்க அவர். ஜாலியாக பேசுவாருங்க. நம்ம இப்போ இந்த ஆடியோ பேசிட்டு இருக்கல, அந்த பக்கம் கியா கேன் கத்திட்டே இருந்தார்ல, வேற யாரும் இல்லை, இவர் தான். நல்ல என்டர்டைன்மெண்ட்ங்க, நல்ல வெள்ளந்தியான மனிதர். அதுக்கப்புறம் வந்து பசியில் ஆல்ரெடி நம்ம சாப்பிட்டோம். சாப்பிடுன்னு பாசத்தோட சொன்னாங்க. வந்திருக்கோம் சார் சாப்பிடலாம்னு சொல்லி சாப்பிடலாம்னு சாப்பிட்றதுக்கு உட்காந்தேன். சாப்பிட முடியல, முடிஞ்ச அளவுக்கு முக்கால்வாசி தள்ளிட்டேன். டேஸ்ட்லாம் நம்ம ஊருக்கு இந்த ஊருக்கு பெரிய முடிஞ்ச வரைக்கும் சரி இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு இது ஃபைனல் வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ வந்து நாங்கள் ஓகேவா? ஓகே, பாய். ஒரு நிமிஷம், இதுக்கப்புறம் நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.